Guruji irukar, Mother Devaki Madam irukanga. All the stalwarts are here. Dr.Mohanrajan, Bhagawan Yogi, CCTV, ellarum. The minority speakers சொன்ன மாதிரி there are some gold standards ன்னு சொல்லுவாங்க. The gold standard na what you have done in your profession or whatever it is, you're excelling in that. That's called the gold standard ன்னு சொல்றோம். இங்க வந்து our Guruji is a gold standard of divinity. Mother Devaki is a gold standard of love and affection and warmth. Dr. Ramanathan is a gold standard of community service. Bhagawan Yogi, CCTV, they are gold standards of philanthropy. I am a big follower of Swami Vivekananda. One blind man went to Swami Vivekananda and said, I have lost my sight. What do I do now? Swamiji said, you have lost only your sight, don't lose your vision. There is a difference between sight and vision. If I do a cataract surgery or do a laser, I give only sight. But vision is beyond that. Another visionaries. They are all visionaries. Adhe mari nama Bhagavan also is a visionary. Bhagavan நான் வந்து மீட் பண்ணதில்லை, பட் ஆனால் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மதருக்கு நல்லா தெரியும், சாருக்கும் நல்லா தெரியும். நம்ம ஐ கேர் ஃபார்மா குமார், இன்ஃபேக்ட் அவர் பேரே சுரத்குமார்னு மாற்றிட்டார். இஸ் a staunch devotee. He has been with Bhagavan for quite some time. அவர் தான் வந்து எல்லா கேம்ப்ஸுக்கும் இப்போ வந்து மெடிசன்ஸ்லாம் சப்ளை பண்ணுறாரு. எங்களுக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் 25-30 இயர்ஸாக எங்களுக்கு வந்து ஃப்ரீ மெடிசன்ஸ் உங்களுக்கும் சப்ளை பண்ணுறாங்க. ஆமாம், ரெகுலராக கொடுத்துட்டுருக்காரு. Unfortunately, today he is supposed to come with me. He's got held up in Agra. அவர் வந்து எங்கே போனாலும் நான் அவரோட போவேன். We travel together across. அண்ட் எங்கே போனாலும் ஒரு ஸ்டோரி பகவான் பற்றி சொல்லுவார். ஸோ அந்த சொல்லும்போது ஒரு ஸ்டோரியும் ஒரு ரியலி யூஸ் டு பி லைக் அ மிராக்கிள் ஹேப்பனிங் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் ஐஸ். அண்ட் இங்கே வரும்போது நான் இங்கே ஒரு 3 times வந்திருக்கேன். இங்கே வரும்போது அந்த ஹால்குள்ளே மெயின் ஷ்ரைனுக்குள்ளே என்ட்ரு பண்ணும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படியே உங்களை இழுக்கும், மேக்னெட்டிக். ஐ டோன்ட் நோ வெதர் ஹவு மெனி பீப்புள் ஹவ் ஃபெல்ட் தட். ஒன்லி 2 இடத்துல தான் ஐ ஃபெல்ட் தட். ஒன்று இங்கே, இன்னொன்று வெங்கடாஜலபதி கோயில் திருப்பதி. அங்கே கிட்ட போனாலும் அப்படியே இழுக்கும். இட்ஸ் கால்ட் பாசிட்டிவ் வைப்ரேஷன். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஐ திங்க் நம்ம பகவான் வந்து நிறையா he was giving to all the people. And more importantly, இந்த சொல்லும்போது நான் வந்து விசிறி சாமியோட பெரிய விசிறி ஆகிட்டேன். நான் ஒரு 4-5 இயர்ஸாக என்ன பண்ணிட்டு இருக்கேன், தினம் மார்னிங் வந்து ஒரு பூஜை பண்ணுவேன் பிஃபோர் ஆப்ரேஷன். பிகாஸ் எல்லா ஆப்ரேஷனும் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு யாரோ ஒருத்தர் கேட்டார் வந்து நீ விஐபிஸ்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ண. நான் சொன்னேன், எவ்ரி ஐ இஸ் அ விஐபி. எவ்ரி பேஷண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். எவ்ரி பேஷண்ட் இஸ் எ விஐபி. ஸோ காத்தால் வந்து ஒரு பூஜை பண்ணிட்டு தான் ஆரம்பிப்பேன் ஆப்ரேஷன். ஐ யூஸ் டு சே தன்வந்திரி ஸ்லோகம் சொல்லுவேன். ஒரு 5-6 இயர்ஸாக வந்து எவ்ரிடே யோகி ராம்சுரத்குமார், யோகி ராம்சுரத்குமார், ஜெயகுரு. டச் வுட். ஐ திங்க் இட்ஸ் a blessing of யோகி ராம்தான். ஒரு காம்ப்ளிகேஷன் கூட கிடையாது. 100% சக்ஸஸ். எனக்கு ஒன்றும் இல்லை, என் ஒய்ஃப் சுஜாதா, இங்கே ஆல் மை சர்ஜன்ஸ். அதனால தான் we are able to maintain that very high quality. அதான் டிவைன் பிளெஸிங்ஸ்னு சொல்கிறோம். பிகாஸ் ஐ ஹவ் சீன் இட் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஐஸ். வேர் ஐ ஒர்க் டாக்டர் சங்கர் நேத்ரா, டாக்டர் பத்ரிநாத், அவர் என்னோட குரு. அவரோட நான் மகாபெரிவா காஞ்சிபுரத்தில் போய் பார்க்க போவேன்.
ஒரு டிவைன் பிளெஸிங்ஸ் தான் அவர் வந்து இந்த சங்கர் நேத்ராலயா இட்ஸ் பிகம் அ பிரீமியர் இன்ஸ்டியூட் டுடே. The divine blessings are very necessary. டாக்டர் ராமநாதன் சொன்ன மாதிரி the divine blessings are very necessary. நம்ம என்னதான் மெடிக்கல் இது பண்ணாலும் பியாண்ட் மெடிக்கல் திங்க் there is a supernatural power ன்னு சொல்கிறேன். அது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ், நாட் ஓன்லி ஃபார் அஸ், ஃபார் ஆல் பேஷண்ட்ஸ். நம்ம வந்து when we are giving the medical care, நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆமாம் சார் நாங்கள் பண்ணது பண்ணிட்டோம், இனிமேல் பகவான் தான் உங்களை காப்பாற்றணும். Truly I have seen, because I am in the high care farm, Suratkumar சொல்லுவார், several miracles have happened here. அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு, அதுக்கப்புறம் டாக்டர் ராமநாதன் சொல்லியிருக்காரு. ஜஸ்ட் அவரோட பிரதர் ஜஸ்டிஸ் அருணாச்சலம் என்கிட்ட நிறையா வெரி வெரி க்ளோஸ் டு மீ. நான் தான் அவருக்கு 2 கண்ணும் ஆப்ரேஷன் பண்ணேன். எவ்ரி டைம் வரும்போது ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு தான் போகிறார். கிரேட் மேன், மேன் வித் ரியலி லாட் ஆஃப் விஷன். ரெண்டாவது வந்து நம்ம குருஜியை பற்றி பேசணும். அதாவது குருஜினா வந்து நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம், எஸ் குருஜினா அந்த லெவலில் இருப்பாங்க. Here is a Guruji, because I know him, Guruji, for almost 3 decades. நாங்கள் இன்ஃபேக்ட் அங்கே நிறையா கேம்ப்ஸ் அங்கே மலைப்பட்டிலே பண்ணியிருக்கோம். அவங்க இதில் another very divine place. But here is a Guruji. See, please understand that Gurujis are good, very good, this thing very important for all of us, because they bring the divine grace to us. But the divinity has to benefit the common man. Correcta? The divinity has to benefit the common man. Adla da, I think our Guruji is different from the other Gurujis. He has brought the divinity to the common man. Why the Christian missionaries were very popular at that time? அந்த டைமில் வந்து ஒரு 100 years பேக் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் மிஷனரிஸ் கான்சன்ட்ரேட்டட் ஆன் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன். I worked in Joseph Eye Hospital, Trichy. நிறைய கிறிஸ்டியன் மிஷனரிஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த கான்செப்டை வந்து அவர் குருஜி has brought it here long time back. அவரோட விஷன், that's why I said visionary. The vision of the Guruji is very very important. It's a great honor to share the dais with you, Guruji. Because நீங்க வந்து you are a selfless man, selfless Guruji. You are committed despite your very extraordinary qualification, your competence. எல்லாத்துக்குமே வந்து you have come out for the sake of the propagating the Hinduism, propagating the divinity among the people. I think it's really we are blessed to have you in the same era. Number 1. Number 3, our mother தேவகி மேடம் இருக்காங்க. அவங்களை பார்க்கும்போதெல்லாம் வந்து அப்படியே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி சேவிச்சுட்டே இருக்கணும் போல் இருக்கு. அந்த மாதிரி ஒரு லவ் அஃபெக்ஷன். ஃபோனில் பேசினா கூட நல்லா இருக்கியா எப்படி. See, very rarely we see people like that, with warmth, love and affection, without expecting anything in return. That is what a phenomenal quality. The pillar of this Yogi Ram Ashram. Pillar is the foundation, the base, எல்லாமே. And every time இப்போ உள்ளே வரும்போது கூட என்னை வந்து bless பண்ணி I'm praying to God for you அப்படின்னு. She is praying for me every day. I know that. Not only for me, praying for everybody. Very rarely you see such people who are totally devoted to others. Swami Vivekananda used to say, those who live are living or live for others. The others are more dead than alive. Those who live are living for others. அதே மாதிரி மதர் தேவகி is a
perfect example of it. We should all give a big round of applause to him. அடுத்ததாக நம்ம எங்கள் மெடிக்கல் ஃபெட்டர்னிட்டி பார்த்தீங்கன்னா ஐ வுட் சே கால் இந்த சூப்பர் ஸ்டார் டாக்டர் ராமநாதன் சார். அதாவது டாக்டர் ராமநாதன் வந்து இஸ் அ ரோல் மாடல் ஃபார் ஆல் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ். இப்போ இல்லை, நான் வந்து 30 இயர்ஸாக அவரோட கேம்ப் பண்ணிட்டு இருக்கோம். பொன்னேரியிலேருந்து ஆரம்பிச்சு சார் அட்னோ வெதர் யூ ரொம்ப ஸ்ரேயாஸ் சம்பத் அப்போ ஆரம்பித்தோம். அப்போ தான் தெரிஞ்சது. அப்போ வந்து நான் வாஸ் லிட்டலி ஓட்டஃபைங் மை ப்ராக்டிஸ். அப்போ அவர் வந்து ஆனால் வந்து அவர்கிட்ட நான் நிறையா கற்றுண்டேன். கமிட்மெண்ட், அந்த கமிட்மெண்ட் வந்து 94, 95 அந்த கேம்ப் பண்ணது கமிட்மெண்ட். Even now, even after 30-40 years, the same commitment, same zeal, same enthusiasm, same energy. Really hats off to him. My father was an eye surgeon. He had 29 years of government service in government ophthalmic hospital, Egmore, professor of ophthalmology. அவர் என்கிட்ட வந்து என்னோட ஹாஸ்பிட்டல் வந்து 1995 ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். அப்போ இருந்தார் 98 தான் பாஸ். 95 என்ன சொன்னார்னா, நீங்கள் ஹாஸ்பிட்டல் பட் ஆனால் வந்து நீ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஆரம்பித்தா யூ வில் நாட் பி ஏபிள் டு சர்வ் தி புவர் பீப்புள். ஸோ ஐ வாண்டட் டு ஜாயின் கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு. ஸோ ஐ ஜாயின் கவர்மெண்ட் சர்வீஸ் இன் 89-90. அதுக்கப்புறம் ஐ வெண்ட் ஆன் லாங் லீவ். பட் 95 ஆரம்பிக்கும் போது அவர் சொன்னார் இது மாதிரி, நான் ஒரு ப்ராமிஸ் கேட்டேன், ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட், சப்ஸ்டான்ஷியல் பர்சன்டேஜ் ஆஃப் யுவர் ப்ராக்டிஸ் ஃப்ரீ upon me, so that quality eye care reaches the poor and the needy. Even today, I am keeping up the promise. 35% of our services in Rajan Eye Care are completely free of cost. நிறைய பேர் காரில் வந்து இறங்கிட்டு செல்ஃபோனில் வச்சுட்டு 3 செல்ஃபோன் வச்சுட்டு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போவாங்க. பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, நிறைய என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. ஆனால் வந்து எங்கள் ஸ்டாஃபே கேட்பாங்க, என்ன சார் காரில் வந்து இறங்குறாங்க ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அவங்க ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் வேணும்னா ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. ஐ வில் நாட் ஆஸ்க். இஃப் யூ வாண்ட்ஸ் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் ஐ வில் கிவ் ஃப்ரீ. I am not the person to ask him. He has to realize. But by taking the free treatment, he is denying another person who is having really below the poverty line a free treatment. So இந்த மாதிரி நாங்களே அவங்க அவங்களே வந்து உணர்ந்து ரியலைஸ் பண்ண, செல்ஃப் ரியலைசேஷன். ஸோ இந்த மாதிரி காரில் வந்து ட்ரீட்மெண்ட் வாங்கிட்டு போகிறது அவங்கள வந்து நெக்ஸ்ட் யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி பண்ணும்போது they see our services and they come back with donations to us. ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறீங்க? டாக்டர் ராமநாதன் இவ்வளோ பண்ணுறாரு. ஐம் ஒன்லி த டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். என் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நாங்கள் இன்னைக்கு வந்து டாக்டராக இருக்கோம், இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ. நீங்கள் பே பண்ணுற டேக்ஸ், இன்கம் டேக்ஸு, அதுதான் எங்களை டாக்டர் ஆகிருக்கு. அது எப்படின்னு சொல்கிறீங்களா? நான் வந்து 995 rupees per year Madras Medical College when I finished in 1985. I'm sure Dr. Ramanathan never serious. அவர் இன்னும் கம்மியாக தான் பண்ணியிருப்பார். 680 rupees சொன்னார். 995 rupees into 5.5 years. அப்போல்லாம் 5.5 years. 1 year ஜாஸ்தி பண்ணேன்னு கேட்காதீங்க. 5.5 years. ஆமாம் இங்கே தான் இருக்கு சார். இப்போல்லாம் 4.5 ஆயிடுச்சு. 5.5 plus 1 year house rents. 990 rupees into 5.5 பண்ணுங்க, 5,500 rupees. House rents போது 300 rupees stipend, 3,600 rupees. 100 rupees எங்களுக்கு 300 rupees. 3,600 rupees getting back. Why? Because the government subsidizes medical education for the sake of doctors. In the thing that doctors should stay back and serve the country.
not to go abroad and make money. USA, UK எல்லாம் போகிறேன், அதுக்கு இல்லை. I had several opportunities to go abroad. Here you have to stay back. Government money. இப்போ வந்து ஈவன் 55 lakhs கொடுத்தா கூட உங்களுக்கு சீட் கிடைக்காது. கரெக்டா? ஸோ அதனால் வந்து ஆல்வேஸ் நாங்கள் யூஸ் டு பிலீவ். அந்த காலத்து டாக்டர்ஸ்லாம் அப்படி தான், இப்போ வர டாக்டர்ஸ் எப்படின்னு தெரியாது. பட் யூ திங்க் தட் நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் we are all doctors here because of all of you. Each and every one of you have contributed for all of us becoming doctors. It's our turn to give back to the community. அதுதான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அவர் சார் வந்து ஃப்ரீ மெடிக்கல் சர்வீஸ் பண்ணுறாரு. கார்த்திக் சன் வந்து ஆயுர்வேதிக் சர்வீஸ் பண்ணுறாங்க. என்டையர் ஃபேமிலி, நாட் ஓன்லி ஒன், என்டையர் ஃபேமிலி இஸ் இன்வால்வ். I know the entire family. I have operated everybody in his family. அது தவிர வந்து எவ்ரி வீக், எவ்ரி 2 days எனக்கு நிறையா பேஷண்ட்ஸ் ரெஃபர் பண்ணிகிட்டே இருப்பார் சார். இப்போ இல்லை, so many years சார். So he's been the role model, inspiration and motivation for all of us to do better and better. I always used to tell my students, my associates, compassion, empathy இல்லைன்னா உங்கள் MBBS சர்டிஃபிகேட் கிழிச்சு குப்பை தொட்டியில் போடுங்க. இல்லை, வேஸ்ட்டு. Compassion, empathy is very important. You have to, what do you call, have compassion for the poor and the needy. In fact, in the COVID வந்து has taught us a lot of very good lessons. நிறையா பாசிட்டிவ்ஸ் இருக்குது இந்த கோவிட்ல. சார் சொன்ன மாதிரி இந்த 2 days பேக் ஹெல்த் மினிஸ்டர் வந்திருந்தார் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு. we had a program. அப்போ வந்து he was talking about மக்களை தேடி மருத்துவம். இந்த மக்களை தேடி மருத்துவம் வந்து 52 லட்சம் பேருக்கு they gone. இது வரைக்கும் 1.5 கோடி, that is the target for them. வீடு வீடாக போய் டயபிட்டிஸ்க்கும் பிபிக்கும் மெடிசன் கொடுக்குறாங்க, ஃபிசியோதெரப்பி கொடுக்குறாங்க, டயாலிசிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. பட் இந்த மக்களை தேடி மருத்துவம் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் புதுசாக ஆரம்பிக்கல. டாக்டர் ராமநாதன் லாங் டைம் பேக்கே ஆரம்பிச்சிட்டார். இன்ஃபேக்ட் அவர் வந்து ஹெல்த் மினிஸ்டராக இருந்தால் நல்லா இருந்திருக்காங்க. ஸோ அவர் ஒரு 30-40 years பேக்கே, 40-50 years பேக்கே இதை பண்ணிட்டு இருக்காரு. டோர் டு டோர் பண்ணிட்டு அது வந்து ஈவன் விடாமுயற்சி, இந்த எஃபர்ட்னு சொல்கிறேன், கன்சிஸ்டன்ட், வெல் டைரக்டட், செல்ஃப் மோட்டிவேட்டட் எஃபர்ட்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா. அந்த எஃபர்ட் எடுத்தீங்கன்னா ஈவன் காட் cannot prevent you from reaching the pinnacle of success ன்னு சொல்லுவாங்க. பட் எஃபர்ட்டே நீ முயற்சியே எடுக்கலன்னா ஈவன் காட் cannot help you. Perfect example, Dr. Ramanathan sir. Every day I learn from him. Every minute I learn from him. இந்த மாதிரி ஒரு பெரிய மெடிக்கல் ப்ரொஃபஷனல் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ், இந்த சேம் இரா அஸ் கொடுத்ததுக்கு நம்ம வந்து பகவானுக்கும் வேண்டிக்கணும், எல்லாருக்கும். இட்ஸ் ரியலி blessing for us. Not only that, the entire family. Justice Arunachalam sir, full of brains, practical man and a great man. And of course, இங்கே எல்லாம் philanthropists இருக்காங்க. கிருபாகரமூர்த்தி, அக்ஸா பெயிண்ட்ஸு, சூச்சு டிவி. அதாவது ஒரு மெடிக்கல் பர்சனுக்கு வந்து கம்பேஷன், எம்பத்தி இருக்கணும். அவருக்கு வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணணும், சர்வீஸ் ஓரியன்டட்னஸ் இருக்கணும். ஃபார் அ நான் மெடிக்கல் பர்சன் டு டூ தட் is something really phenomenal. I think you should all give a big round of applause. ஒரு நான் மெடிக்கல் பர்சன், ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து டூயிங் அ கம்யூனிட்டி சர்வீஸ், donating, whether it's a checkbook charity or something like that, doesn't matter, but he is donating so that the other people can do the service. Guruji சொன்ன மாதிரி, it's not for a living. We rob Peter to pay Paul. அவ்வளோதான். We take the money from the rich and give it to the poor. Take the money from the rich and give it to the poor. அதுதான் பண்ணுறோம். குவாலிட்டி ஐ கேர் சர்வீஸ் பண்ணுறோம், மெடிக்கல் கேர் சர்வீஸ் பண்ணுறோம், ஹெல்த் கேர் சர்வீஸ் பண்ணுறோம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் இந்த மாதிரி ஹெல்த் கேர் சர்வீஸ் எங்கேயுமே கிடைக்காது.
Take care, every nook and corner. நான் வந்து ophthalmology பத்தி பேசலாம். Every nook and corner of India, they got fantastic eye care centers. Every nook and corner. There are 25,000 ophthalmologists across the country. Every nook and corner of India. அதே மாதிரி மெடிக்கல் கேரும். நீங்கள் அமெரிக்காவில் போனீங்கன்னா எனக்கு வந்து செஸ்ட் பெயின் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வந்து 3 மாதம் கழிச்சு கொடுப்பாங்க. அதுக்குள்ளேயும் மேலே போயிட்டு நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். இல்லை, இங்கே அப்படி கிடையாது. தி மருத்துவர், தி மெடிக்கல் பர்சன் இஸ் அவைலபிள் அட் யுவர் பெக் அண்ட் கால். அது ஏன்னா அந்த சிஸ்டம், நோ பியூரோக்ரஸி இன் த சிஸ்டம், லாட் ஆஃப் transparency in the system, all because of the wonderful, I think, medical doctors we have. People are not going to America, UK or other countries for treatment now. They are all coming here. It's a reverse which is happening. Whether you take eye care, orthopedic, cardiology, cardiothoracic, gastroenterology, எல்லாரும் இங்கே வராங்க. ஏன்னா we are doing it at 1/10 of the cost, much better quality. ஸோ இதுக்கெல்லாம் உதாரணம் வந்து ராமநாதன் சார் தான். கிரேட். அண்ட் டாக்டர் கார்த்திக் இஸ் ஆல்சோ, I met his other son also, Shivaraman, and everybody, the whole family is such a wonderful family. இந்த பெரிய வாய்ப்பினை கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி, வணக்கம். இந்த சேவையை வந்து கண்டினியூ பண்ணணும். கடைசியாக ஒரு வேண்டுகோள், பிஃபோர் கோவிட் நம்ம ஆரம்பித்தோம் அந்த வேலையை. கோவிட்னால இந்த 2 years தள்ளி போயிடுது. டெஃபினட்டாக இங்கே ஒரு ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஐ கிளினிக் நான் வந்து செட்டப் பண்ணி கம்ப்ளீட்டாக வித் ஆல் த லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் அ வீக் வந்து எங்கள் டாக்டர்ஸ் வந்து இது சர்வீஸ். அதுக்கு உங்கள் உத்தரவும் பகவானோட ஆசீர்வாதமும் வேணும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ டாக்டர் மோகன்ராஜன். பகவான் அருளால் அது சீக்கிரமே ஆரம்பிச்சிடலாம்.